யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது உறவினர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை. சாதல் புதுமையில்லை, பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் ஒன்று உண்டு. இறப்பு புதியதல்ல. வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. இந்த வாழ்க்கையில் எது எவர்க்கு எப்போது என்ன ஆகும் என்று எவருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கை மிகவும் நிலையற்றது. அதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம். வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து இயல்பாய் வாழ்வோம். மின்னொரு வானம் தந்துளி தலையி ஆனது, கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று. நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர், முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது, நாம் வாழ மழையையும் தருகிறது. இயற்கை வழியில் அது அதன் பணியை செய்கிறது. ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டி செல்லும் படகு போல வாழ்க்கையும் சங்கடங்களில் அவரவர் ஊழ்வடி அதன் வழியில் அடிபட்டு போய்கொண்டிருக்கும். இது இயல்பு என மனத்தெளிவு கொள்ள வேண்டும். ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. பெரிய நிலையில் உள்ள பெரியவர்களை பார்த்து மிகவும் வியந்து பாராட்ட வேண்டாம். சிறிய நிலையில் உள்ள சிறியவர்களை பார்த்து ஏளனம் செய்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவர்க்கு, அவற்றில் அவரவர் பெரியவர்கள் இதைவிட வேறு எளிமையாக எவர் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தர முடியும்?